நான் இடியாப்பு மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க 1 கப்பு. உப்பு தேவைக்கு. சுடுதண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்பு மாவு பார்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம இடியாப்பம் இட்லி சட்டியிலலாம் அவிக்க போகிறது கிடையாதுங்க. இந்த சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் அவிக்க போகிறோம். தண்ணி சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம இடியாப்பம் புளியருக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ இலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம லைட்டாக தடவி கொடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த பக்கம் தண்ணி நல்லா நமக்கு காஞ்சிருச்சு, கொதிக்குது. இப்போ நம்ம இதை வச்சுக்கிடலாங்க. இதை வச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நம்ம எப்பயுமே நம்ம சின்ன இடியாப்பம் தான் அவிச்சு சாப்பிடுவோம். பெரிய இடியாப்பம் சாப்பிடணுமே நமக்கு ஆசையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்ம இதுலேயும் அவிச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இது இடியாப்பம் மாதிரி நம்ம வேக வச்சு டயத்துக்கு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இடியாப்பம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம இதில் இடியாப்பம் வச்சு நம்ம அவிச்சுக்கலாங்க. இதில் அடியில் தண்ணி தட்டாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க பாத்திரத்தில். இப்போ அடுத்ததும் நான் இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் வச்சுக்கிறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பம் எல்லாம் நான் அவிச்சு எடுத்துட்டேங்க. பார்த்தீங்களா, இட்லி தட்டு எல்லாமே நமக்கு இன்றைக்கி இடியாப்பம் அவிச்சு எடுத்துருக்கோங்க. இட்லி சட்டி எல்லாமேவும் பார்த்தீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி சட்டியில் தான் இடியாப்பம் அவிக்கணும் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு கூட இந்த மாதிரி நல்லா பெரிய இடியாப்பமாக அவிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.